அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அவருடைய சீஷர்கள் அதை கேட்ட பொழுது மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசன நேயர்கள் மற்றும் நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்ப்பது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த நாளிலும் உங்களோடு கூட இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு முன், இந்த செய்தியினுடைய தலைப்பு எங்களுக்கு என்ன கிடைக்கும். வேத புத்தகத்திலே அநேக கேள்விகள் உண்டு. ஆண்டவர் கேட்கும் கேள்விகளும் உண்டு, மனிதர் கடவுளை நோக்கி கேட்கும் கேள்விகளும் உண்டு. இங்கே நாம் பார்க்கிறோம், மத்தேயு 19வது அதிகாரத்திலே பேதுரு அவரை பார்த்து கேட்கும் கேள்விதான் இந்த கேள்வி. சீஷத்துவ வாழ்க்கையிலே சீஷன் என்பவன் இயேசு கிறிஸ்துவை பின் செல்பவன், இயேசுவினிடத்தில் கேட்பவன், இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்பவன், இயேசுவை பிரதிபலித்து வாழ்பவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசுவிடம் கற்றுக்கொள்வதும் இயேசுவை பின் செல்வதும் எளிதான காரியமா கடினமான காரியமா என்ற கேள்வி அநேக நேரங்களிலே நமக்கு வரும். இயேசு கிறிஸ்துவை பின் செல்வதற்கு நிச்சயமாக நாம் அதற்கான விலைக்கரையத்தை கொடுக்க வேண்டும். விலைக்கரையம் என்பது நாம் விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டு தான் அவரை பின் செல்ல முடியும். நாம் விட வேண்டிய காரியங்களை விட்டுவிடாமல் அவரை பின் செல்வது என்பது நடக்கக்கூடிய காரியம் அல்ல. அது சரியான பின்பற்றுதலும் அல்ல. இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவை பின் செல்லுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி விட்டுவிட வேண்டிய காரியத்தை எல்லாம் விட்டுவிட்டு பின் செல்லுகிறோமா என்ற கேள்வியை கேட்டு பார்ப்போம் என்று சொன்னால், நாம் அநேக நேரங்களில் அதிலே குறைவுடையவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சீஷனை உருவாக்குகிறார். பின் செல்ல ஆரம்பித்த சீஷனை அவனுடைய ஆரம்ப காலத்தில் அவனிடத்தில் காணப்படுகிற தவறுகள், அவனிடத்தில் உள்ள குறைகள், ஏன் வளரும்போதே அவனுக்கு இருக்கக்கூடிய தவறான கேள்விகள் அல்லது புரிந்து கொள்ளாத கேள்விகள் எது இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு பதில் சொல்லுகிறார். எப்படியாயினும் அவனை நல்ல சீஷனாக உருவாக்க வேண்டும் என்பதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கம். நாம் இப்படிப்பட்ட நாட்களிலே ஆண்டவருடைய சிலுவையை குறித்து அதிகமாக யோசிக்கிறோம். அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் குறித்து அதிகமாக யோசிக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட காலங்களில் நாம் அதிகமாக யோசிக்க வேண்டியது சிலுவை மரணத்தை மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து உயிரத்தோடு எழுந்தது மாத்திரமல்ல, அதன் பிறகு இப்போது நாம் அவரை பின் செல்லுகிற மக்கள் எப்படி அவரை பின் செல்லுகிறோம் என்பதை குறித்து நாம் ஆழமாக யோசிக்க வேண்டும். பின் செல்வது என்பது மிக எளிதான காரியம் அல்ல. விசுவாசிப்பது என்பது நாம் ஆரம்ப நாட்களிலே எளிதாக விசுவாசிப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின் செல்லும் போது நமக்கு வருகிற கேள்விகள் அநேகம். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைத்து ஆண்டவர் நம்மை அந்த பதில்கள் மூலமாக சரி செய்து நம்மை எழும்பி நிற்க பண்ணி ஒரு சீஷனாக உருவாக்கும் போது அவர் அதில் அதிக பங்கெடுக்கிறார். நாம் அவருடைய கையிலே நம்மை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாக அவர் நம்மை ஒரு சீஷனாக உருவாக்குவார். இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவரும் சீஷர்களும் நடந்து கொண்டு வருகிறார்கள். யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று அவருடைய சீஷர்கள் ஆச்சரியப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எந்த மனிதனும் ரட்சிப்புக்குள் வருவதும் சீஷத்துவ வாழ்க்கைக்குள் வருவதும் எளிதான காரியமல்ல. அது மனிதரால் கூடாத ஒன்று, ஆனால் தேவனால் அது கூடும் என்று சொல்லி உற்சாகப்படுத்துகிறார். ரட்சிப்பின் வாழ்க்கையை ஒரு மனிதன் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால்
உண்மையிலே ஒரு மனிதன் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வர வேண்டுமானால் அவன் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து தரும் ஒரு பெரிய பலத்தினாலும் இயேசு கிறிஸ்து தரும் கிருபையினால் மாத்திரமே அவன் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வர முடியும். அதனால்தான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தினுள்ள 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி. ஆண்டவர் அந்த போதனையை அவர்களுக்கு சொல்லும்போது பேதுரு உடனே அவரை பார்த்து சொல்லுகிறார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார். உண்மையிலேயே சீஷத்துவ வாழ்க்கையில் அந்த 12 சீஷர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது தங்களுடைய வீடு, தங்களுடைய எல்லா காரியங்களையும் விட்டு இயேசு கிறிஸ்து மாத்திரமே எனக்கு முக்கியம் என்று சொல்லி அவரை பின் சென்ற சீஷர்கள். இன்றும் நாமும் அழைக்கப்படுகிறோம். சீஷத்துவ வாழ்க்கையிலே அவரை பின் செல்வதற்கு அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய அழைப்பிலே பின் செல்லுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்பது மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அப்படி பின்பற்றுகிறவர்கள், பின் செல்லுகிறவர்கள் காலப்போக்கிலே அவர்களுக்கு வரும் ஒரு கேள்வி, நான் இயேசு கிறிஸ்துவுக்காக இதையெல்லாம் விட்டேனே, இதையெல்லாம் நான் விட்டுவிட்டேனே, ஆனால் எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதனால் எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்ற கேள்வி அநேக நேரங்களிலே வருகிறது. பேதுருவுக்கு அந்த கேள்வி வந்தது. அதை அவர் பகிர்ந்து கொண்டார். பேதுருனுடைய அந்த பகிர்வை நாம் பார்க்கும்போது அநேக நேரங்களிலே சில கேள்விகளை நாம் மனதிற்குள் வைத்துக்கொள்வோம், சொல்ல மாட்டோம். இந்த கேள்வி எப்படி சொல்வது அப்படின்னு நம்ம யோசித்துருவோம். ஆனால் பேதுருவை பொறுத்த மட்டும் அப்படி அவர் யோசிக்கவில்லை. ஜீசஸ்டிருந்து, இயேசு கிறிஸ்துவிடமிருந்து எனக்கு ஒரு பதில் வேண்டுமானால் என்னுடைய மனதில் எழும்புகிற கேள்விகளை நான் அவரிடத்தில் கேட்பது நல்லது. இந்த பகுதியில் அதை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒரு சீஷன் தன்னுடைய கேள்வியை ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். மனிதரிடத்தில் போய் கேட்கக்கூடாது. மனிதரிடத்தில் கேட்டால் இதற்கு பதில் கிடைக்காது. ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் புதைந்திருக்கிற இந்த கேள்வி பேதுருவுக்கு அங்கே வெளிவருகிறது. ஃப்ரீயாக அவர் கேட்குறாரு. அவர் எந்த விதமான தடையும் அவருக்கு இல்லை. அவர் கூச்சப்படலை. என்ன இயேசு கிறிஸ்து என்ன நினச்சிக்கிடுவாரோன்னு கூட அவர் நினைக்கல. இன்றும் கூட அநேக நேரங்களிலே அப்படி வெளிப்படையாக ஆண்டவரிடத்தில் நாம் உள்ளத்தில் உள்ளதை கேட்கிறோமா என்ற கேள்வியை நாம் கேட்டு பார்ப்போம். நான் முதல் குறிப்பாக சொல்வது, வெளிப்படையாக உள்ளத்தின் ஆழத்தில் புதைந்திருக்கக்கூடிய கேள்விகளை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்பது நல்லது. தாவீது பல சங்கீதங்களில் எழுதுவார், எதுவரைக்கும் கர்த்தாவே என்று எழுதுவார். அவருடைய சங்கீதங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது, எல்லாரும் எனக்கு தீமை செய்கிறார்கள், துன்மார்க்கர் என்னை சூழ்ந்து கொண்டார்கள், என்னுடைய வாழ்க்கை இறுதியான ஒரு வாழ்க்கையாக, முடிய போகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று திகைக்கிற சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவர் ஆண்டவரோடு பேசுவதை நாம் பார்க்க முடியும். அப்படி பேசுகிற போது உள்ளத்தில் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியிலே ஒன்றை அவர் பேச மாட்டார். அவர் படுற கஷ்டம் உண்மைன்னு சொன்னால் அவர் என்ன சொல்வார்னா, எது வரைக்கும் ஆண்டவரேன்னு கேட்பார். அதுபோல பல கேள்விகள் நமக்கு உண்மையிலே எழும்போது அவைகளை நான் மறைத்துக் கொள்வதனால் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. பேதுரு தன்னுடைய உண்மையான கேள்வியை வெளிப்படுத்தி கேட்டார். நான் அப்படியெல்லாம் பின்பற்றுகிறோமே, சீஷர்கள் எல்லார் சார்பாக கேட்குறாரு, நான் அப்படி பின்பற்றுகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி. அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற பதிலை இந்த நாளிலே நாம் தியானிப்போம். அதுக்கு முன்னால் இந்த கேள்வியை கேட்கும்போது அவர் உண்மையிலேயே 19வது அதிகாரம் வரைக்கும் அவர் கூட நடந்து வருகிறார். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அல்லது ஆண்டவரை பின் செல்ல தீர்மானித்த காலத்திற்கும் இந்த காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் அவர் நன்றாக வளர்ந்திருக்க வேண்டும். அவர் வளர்ந்திருக்கிறார், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த கேள்வியிலே அவைகளையெல்லாம் மறந்துவிட்டு இந்த கேள்வியை கேட்கிறார். ஒரு வேத பண்டிதர் இப்படி சொல்லுகிறார், அந்த நேரத்தில் அவர் இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுக்கொண்ட பல காரியங்களை அவர் மறந்து விட்டாரோ என்று நாம் நினைக்க தோன்றுகிறது என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அப்படி என்ன காரியத்தை அவர் மறந்து போயிருக்கக்கூடும்? நீங்களும் நானும் யோசித்து பார்ப்போம்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவோடு நடக்கும்போது, அவரை பின் செல்லும்போது நமக்கு முதல்ல என்ன கிடைக்குது தெரியுமா? அவருடைய அன்பு கிடைக்குது. இங்கே யோவான் 13ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தின் பிற்பகுதியை வாசித்து பார்ப்பீங்கன்னா, அவர் முடிவு பரியந்தம் எல்லாரிடத்திலும் அன்பு வைத்தார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தால் நமக்கு கிடைக்கிற
முதல் காரியம் என்ன, முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னால் அவருடைய அன்பு நமக்கு கிடைக்குது. அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னு சொன்னால், மற்ற மனிதர்களுடைய அன்பெல்லாம் தகுதி பார்த்து நேசிப்பாங்க. நம்ம என்ன செய்கிறோமோ அவங்களுக்கு நன்மை செய்தால் நமக்கு ஒரு விதமான ஒரு அன்பை காண்பிப்பார்கள். நமக்கு அவங்க எதிர்பார்க்கிற காரியங்களை சில நேரத்தில் செய்ய முடியாட்டி அவங்ககிட்ட அன்பு எதிர்பார்க்க முடியாது. இப்படி அன்பு மாறுபட்ட நிலைகளில் தான் மனிதரிடத்தில் வெளிப்படும். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தையை நீங்கள் கவனிப்பீங்கன்னு சொன்னால், அவரை பற்றி எழுதியிருக்கிற வார்த்தை அந்த யோவான் 13 முதல்ல முடிவு பரியந்தம் அவர் அன்பு வைத்தார். அவர் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் எல்லா நாட்களிலும் பரமேறி செல்லும் போது அவர் அந்த நாள் வரைக்கும், இந்த உலகத்தில் வாழ்கிற நாள் வரைக்கும் எல்லாருக்குள்ளேயும் அவர் அன்பாக இருக்கார். இந்த அன்பை ஒருவேளை பேதுரு மறந்து விட்டாரோ தெரியல நமக்கு. இதை நம்ம இந்த கேள்வியை நம்ம கேட்டு பார்க்குற மாதிரி கற்பனை பண்ணோன்னு சொன்னால் நம்ம என்ன யோசிக்கலாம்னா, நான் ஆண்டவர்கிட்ட இந்த கேள்வி கேட்குறது நல்லது, பதில் எனக்கு வேணும். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர்கிட்டருந்து எனக்கு கிடைச்சிருக்கிறதெல்லாம் நான் மறந்துடக்கூடாது. கிடைத்த நன்மைகளையெல்லாம் நான் ஒருபோதும் நான் மறந்து விடக்கூடாது. நான் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட முதல் காரியம் என்னன்னா அவருடைய அன்பு. ரெண்டாவது நான் அவற்றை பெற்றுக்கொள்வது என்ன தெரியுமா? அவரோடு இணைந்திருக்கும் ஐக்கியம். ராப்பகலா தங்குற இடம் எல்லாம் சீஷர்களும் அவரும் ஒன்று, நடந்து போகிறது ஒரே திசை, ஊழியம் செய்ய போவது ஒரே இடம். இப்படி 3.5 வருடங்கள் இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் நடக்கிறார்கள், வாழ்கிறார்கள், அவரோடு ஐக்கியப்படுறாங்க. இந்த ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது, யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு அதே வாய்ப்பை அவரை இன்று பின் செல்லுகிற மக்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்று அவரை பின் செல்ல முடிவு யார் எடுக்கிறோமோ அவங்களுக்கு முதல்ல அன்பு கிடைக்குது. ரெண்டாவது என்ன கிடைக்குதுன்னா அவருடைய ஐக்கியம் கிடைக்கிறது. நீங்கள் என்னோடு கூட 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய கவனத்தை நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொன்னால், அதில் அவர் எழுதியிருக்கு 1 யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் யோவான் உணர்ந்து எழுதுகிறார். ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அந்த ஐக்கியத்தை அவங்க அப்பயே அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மையும் பார்த்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு இந்த அன்பும் ஐக்கியம் கிடைத்தது, இது உங்களுக்கும் கிடைக்கும். அது அவர்கள் நமக்கு சொல்லுகிற செய்தி. ரெண்டாவது அவங்க மறந்து போன காரியம் என்னன்னா, இயேசுவோடு அவங்க ஐக்கியமாக இருந்தாங்க. அந்த ஐக்கியத்தை அவர் ஒரு பெரிய விஷயமா நினைக்கல பேதுரு. அதனால தான் அவருக்கு என்ன கேள்வி வருது, எங்களுக்கு இனிமேல் என்ன கிடைக்கும்ன்ற கேள்வி வருது. ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்துவோட முழு வாழ்க்கையை நம்ம படிச்சுட்டு, ஐயோ ஆண்டவர் எவ்வளோ ஐக்கியமாக அவரோடு இருந்திருக்கிறாரு, சீஷர்களோடு அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு டயத்தை, தன்னுடைய ஐக்கியத்தை கொடுத்துருக்கிறார், அவர்களும் அந்த ஐக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். இந்த இடத்துல அவருக்கு இதை ஏன் அவர் அதை ஒரு பெருசாக நினைக்காமல் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, பிற்காலத்தில் அவங்க யோசித்து பார்க்குறாங்க, எவ்வளோ ஐக்கியமாக நம்மளோட இருந்தார், எவ்வளோ ஐக்கியமாக இருக்கிறாரு. அந்த ஐக்கியம் இன்னைக்கு இருக்குதுன்னு அவங்க எழுதுகிறாங்க. அந்த 1 யோவான் அவர் எழுதும்போதெல்லாம் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு சென்ற பிறகு ஒரு பூலோகத்திலேருந்து அவர் எழுதுகிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியத்தை அவர் முக்கியப்படுத்தி அவர் எழுதுகிறார். இயேசுவோடு நடக்கும் அனுபவம் இருக்கிறது. அதே 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார், நாம் அவரோடு நடப்போம் என்று சொன்னால் ஒளியில் நடக்கிறவர்களாக இருப்போம் அப்படின்னு அவர் எழுதுகிறாரு. அப்போ இயேசுவோடு அன்னைக்கு அவங்க நடந்தாங்க லிட்ரலாக. இன்னைக்கு அவருடைய சீஷர்களாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கும் அந்த அன்பு கிடைக்குது, நமக்கும் அந்த ஐக்கியம் கிடைக்குது, நாம் அவரோடு இணைந்து நடக்கிறோம். பாவம் நமக்குள்ள இடையில வரும்போது மாத்திரம்தான் அந்த இருள் அந்த நடையை, நாம் அவரோடு இணைந்து நடக்கும் அந்த ஐக்கியத்தை அது கொஞ்சம் கெடுக்குது. அதனால தான் ஆண்டவர் ஐக்கியம் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அந்த ஒளியில் நடக்கிறத பற்றி எழுதிட்டு அடுத்த வசனம் நீங்கள் 9வது வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, நம்ம பாவம் செய்வோமானால்
அவருடைய இரத்தமானது நம்மை சுத்தப்படுத்துகிறது என்று சொல்லி அவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன கிடைக்கும் என்று இவர் கேட்பதற்கு முன்பதாகவே அவங்க என்னெல்லாம் ருசிச்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா 3 காரியங்களை அவர்கள் ருசித்திருந்தார்கள். நம்பர் 1, அவங்க அவருடைய அன்பை ருசிச்சிருந்தாங்க, அவருடைய ஐக்கியத்தை ருசிச்சிருந்தாங்க, அவரோடு இணைந்து நடக்கக்கூடிய அனுபவத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆனால் அவங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி வருது, நமக்கு என்ன கிடைக்க போகுது? இப்படியே ஆண்டவரோடு போயிட்டே இருக்கிறோமே, ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமே, அவருடைய அன்பு ஐக்கியம் இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குது உண்மைதான், ஆனால் இனிமே நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆவல் அவர்களிடத்திலே எழுவதையும் அதை கேள்வியாக அவர் வைப்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்த பதில் என்ன? அந்த பதிலை நாம் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். காரணம் என்னன்னா, ஆண்டவர் எப்போதுமே பதில் தர விரும்புகிற தேவன். எப்படிப்பட்ட கொஸ்டினாக இருந்தாலும் அவர் பதில் தருவார். அவர் சொல்கிறார், அங்கே இஸ்ரவேலின் கோத்திரங்களை 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக நீங்கள் 12 பேரும் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருப்பீர்கள். இது எதை குறிக்குதுன்னு சொன்னால், அந்த சிங்காசனம் என்பது பரலோகத்திலே இந்த வாழ்க்கையை முடிச்சுட்டு அவங்க இயேசுவோடு வாழும் வாழ்க்கை வரும்போது அந்த 12 பேரும் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர்களாக நியாயம் தீர்ப்பு சொல்லுகிறவர்கள், அதாவது நியாயத்தை என்னன்னு சொல்லி அந்த கோத்திரத்தில் உட்கார்ந்து அந்த மக்கள் எல்லாரையும் விசாரிக்கிறவர்களாக அவர்கள் உயர்த்தப்பட்டு அவங்க இருப்பாங்க. அது ஒரு மேலான உயர்வான அனுபவம். அதை நான் உங்களுக்கு வச்சுருக்கேன்னு சொல்கிறார். எப்பா, நீங்கள் சீஷர்களாக நீங்கள் பின்பற்றுறீங்க, ஆனால் என்ன கிடைக்கும்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அந்த கேள்விக்கு நான் சொல்கிற பதில் என்னென்னா, உங்களுக்கு பரலோகத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஸ்தானம் வைக்கப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு உயர்வு வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேஸ்ட்டு கிடையாது, நீங்கள் என்னை பற்றுனதும் வேஸ்ட்டு கிடையாது. நான் என்னுடைய அன்பை கொடுத்துருக்குறேன், ஐக்கியத்தை கொடுத்துருக்குறேன், உங்களோடு இணைஞ்சு நடக்கிறேன். இவ்வளவும் நீங்கள் இப்போ சொல்லலை, ஆனால் இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க. ஆனால் அதே நேரத்தில் இனிமேல் நீங்கள் அனுபவிக்க போகிறது என்ன தெரியுமா? பரலோகத்தில் என்னோடு சேர்ந்து கூட உட்கார போகிறீங்க. ஐ வில் ஷேர் மை சீட். நான் உட்காரக்கூடிய அந்த சீட்டில் நான் உங்களுக்கு இந்த 12 பேருக்கு நான் முக்கியத்துவம் தருவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதே போல் இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்கிறாரு. அதையும் நம்ம வாசித்து பார்க்குறது நல்லது. அந்த 19வது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா 19:29 வசனம், என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான். இதே ஐக்கியத்தை இந்த உலகத்தில் நான் தருவேன்னு சொல்கிறாரு. இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே எங்கிருந்தாலும், அவர்கள் என்ன மொழி பேசினாலும், அவர்கள் எந்த ஊரில் இருந்தாலும், அவங்க பழகும்போது அல்லது அறிந்து கொள்ளும்போது, நீங்களும் இயேசுவை விசுவாசிக்கிறீர்களா, நீங்களும் அவருடைய பிள்ளைகளா என்று சொல்லி அவர்கள் ஒருவரை அறிந்து கொள்ளும்போது அங்கே வரும் ஐக்கியமானது நிறைய பெரிய 100 ஐக்கியமாக அதை அவர் சொல்லுகிறார். இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை நிறைய காரியங்களை இழந்திருக்கலாம், ஆனால் அதற்கு ஈடாக இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற மக்களுடைய ஐக்கியத்தை நீங்கள் பெறுவீர்கள். அந்த ஐக்கியமானது மிக பெரிதாக இருக்கும். இந்த பகுதியை நம்ம வாசிக்கும்போது நம்முடைய சீஷத்துவ வாழ்க்கையில் சோர்ந்து போயிருப்போம்னு சொன்னால், இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்கறது ஒருவேளை ஒரு பக்கம் சரின்னாலும், என்ன கிடைச்சிருக்குதுன்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்குறது நல்லது. என்ன கிடைச்சிருக்குன்னு நம்ம யோசித்து பார்க்காத போது நம்ம எதை மறந்துடுறோம் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டதையெல்லாம் மறந்துடுறோம். இனி என்ன கிடைக்கும், இனி என்ன கிடைக்குங்கிறதுலே கவனம் செலுத்துகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு தர வேண்டியதை கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கும்போது தருவேன். அதே போல் மறு உலகத்தில் நீ என்னோட இந்த ஐக்கியத்தை தொடருவாய், நான் உன்னோடு கூட நான் இருப்பேன், நீ என்னோடு கூட இருப்ப. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியம் யாருக்கு கிடைக்குது தெரியுமா? இந்த உலகத்தில் ஆண்டவர் வேண்டும், மற்ற எல்லாம் எங்களுக்கு வேண்டாம், ஆண்டவர் போதும், மற்ற எல்லாவற்றையும் விட ஆண்டவர் தான் எங்களுக்கு முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களையும் என்னையும் அவர் அழைக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, பேதுரு இந்த கேள்வியை இடத்தில் கேட்டபோது நீர் அவருக்கு பதில் சொன்னீர் சுவாமி. அந்த பதில் சொல்வதற்கு முன்பதாக அவங்க என்னெல்லாம் உம்மிடத்தில் அனுபவித்தார்கள், அன்பை பெற்றுக்கொண்டு அதை அனுபவித்தார்கள், ஐக்கியத்தை பெற்றுக்கொண்டு அனுபவித்தார்கள், உம்மோடு கூட நடக்கும் அந்த நடையை அவர்கள் அனுபவித்தார்கள் என்று சொல்லி அவர்கள் பெற்றுக்கொண்டதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் சுவாமி. ஆனால் ஏனோ அந்த நாட்களிலே பேதுரு அவைகளை முக்கியப்படுத்தாமல் இந்த கேள்வி அவர் கேட்டார் சுவாமி.
ஆனாலும் அந்த கேள்விக்கு நீ பதில் சொன்னீர் ஆண்டவரே. அந்த கேள்விக்கு நீர் பதில் சொல்லும்போது இந்த உலகத்தில் நீ இருக்கும்போது நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளோட ஐக்கியத்தை தருவேன். அதே போல் நீ மறு உலகத்தில் வரும்போது நீ என்னோட இணைந்து நான் தரும் பொறுப்பை அங்கே நீ எடுத்துக்கொள்வாய். நான் உனக்கு வைத்திருக்கும் பொறுப்பை நீ எடுத்துக்கொள்வாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறீர் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போயிருப்போமானால் எங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு பலன் உண்டு. இந்த நாட்களிலும் நீர் ஒரு பலன் வைத்திருக்கிறீர். இரண்டையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும் மக்களாக, இந்த இரண்டு ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும் மக்களாக நாங்கள் தொடர்ந்து வாழ உதவி செய்யும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே. ஆமென்.